ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சனிக்கிழமை காலையிலே நல்ல மழை வர மாதிரி நல்லா தூறிட்டே இருக்குங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே தூறல் நல்லா இருக்குது கிளைமேட்டு. சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லீவ் ஆச்சே, கொஞ்சம் சில வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மிகவும் பழமை வாய்ந்த உணவகம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஈட்டரி. ரொம்ப அருமையான இடம், ரொம்ப ஆத்தென்டிக்கு, ரொம்ப வருஷமாக இருக்கிற இடம். கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்ல அழகான சூப்பரான சுவையான உணவு அளிக்கிற ஒரு இடம். நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ராம் நகரில் இருக்கிற கீதா கேண்டீன். இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பழமையானு சொல்லலாம். இது ஆக்சுவலி கீதா ஹோட்டல்ஸ்னு பேரில் 1938 கோபாலபுரம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ராம்நகர், ஓகே, இது காந்திபுரத்துலேருந்து ரொம்ப கிட்டக்க ராம்நகருங்கிற ஏரியாவில் கீதா கேண்டீன் பேரில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆஸ் யூஷுவல் டிஃபன்ஸு, விதவிதமான டிஃபன்ஸு, காஃபி. லோக்கல்ஸ்க்கு இங்கே ரொம்ப ஃபேவரட் இடம். காலையில் வாக்கிங் பண்ணிவிட்டு இங்கே எல்லோரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இடமும் ஸ்பாட்டாகவும் சொல்லலாம். மதியானம் சூப்பரான லஞ்ச் இருக்குது, மீல்ஸ் இருக்குது, அன்லிமிட்டெட் மீல்ஸ் இருக்குது. அப்புறம் வெரைட்டி ரைஸஸ் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் இருக்கும். லைக் கோபி மஞ்சூரியன், அப்புறம் சப்பாத்தி, ஈவினிங் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு சரி, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஆத்தென்டிக் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். வாங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சில ஐட்டம்ஸ் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு என்னோட ஃபைனல் வெர்டிக்ட் நான் கொடுக்குறேன். வாங்க. காலையிலே நல்ல மழை அடிச்சுட்டே இருக்கா, தூரிட்டே இருக்கு காலையிலேருந்தே. இதாங்க கீதா கேண்டீன். ரொம்ப பழமையானது, ரொம்ப ஃபேமஸானது கூட. இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். லோக்கல்ஸ் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து கூட ஆட்கள்லாம் நல்ல டெய்லி சூப்பரான உணவு சாப்பிட்டு போகிறாங்க. அருமையான இடம், நல்லா இருக்குது. மெயின் அக்சசபிள் ரோடு கனெக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப அக்சசபிள். பார்க்கவே கீதா கேண்டீன். காலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீப்புள் ரொம்ப ரஷ்ஷாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாடர்ன் செட்டப்பாக இருக்காங்க. அதே பழைய உடன் ரொம்ப மாடர்னாக இருக்கிற அப்படியே அந்த வைப் உணரலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா இப்போ மணி 7:30 செம்ம பீப்புள் காஃபி, அப்புறம் டிஃபன் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஹாஸ்டலும் போயிட்டு இடமே சும்மா வைப்பாக இருக்குது. வாழையில தான் கொடுக்குறாங்க. உள்ளுக்கு நம்மளுக்கு அலோடு கிடையாது, நம்ம போய் எடுக்க முடியாது. ஓனரையும் கொடுக்க முடியல. ஏன்னா காலையிலே வந்தோம்னா எல்லோரும் பிஸியாக இருக்கிறாங்க, யார்ட்டையும் பேச முடியல. அந்த மேனேஜர் பிஸியாக இருக்காரு. ஸ்டில் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ பேசலாம். காலையில் மினி டிஃபன் இருக்குது சார். வெண்டி மினி இருக்குது, மினி டிஃபன் இருக்குது, பொங்கல் இருக்குது, கிச்சடி இருக்குது, உப்புமா இருக்குது, இட்லி இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, ரோஸ்ட்டு, நெய் ரோஸ்ட்டு, பொடி ரோஸ்ட்டு, ஓகே, ஆனியன் ரோஸ்ட்டு, மசாலா ரோஸ்ட்டு, ஸ்பெஷல் ஆனியன், ஸ்பெஷல் மசாலா, எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிஸ். மினி டிஃபன் என்னென்ன இருக்கும்? ஒரு சின்ன ஊத்தாப்பம் ஒன்று, மினி ஊத்தாப்பம் ஒன்று, இட்லி, கிச்சடி, பொங்கல், கேசரி, ஒரு பூரி, சிங்கிள் பூரி ஒன்று.
ஓகே, எனக்கு ஒரு மினி ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணுங்க. மினி ஊத்தாப்புமா சார்? சாரி, மினி மினி டிஃபன். டிஃபன். ஓகே, நம்ம வந்து ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவர் நம்ம சரவரன் சொன்ன லிஸ்ட்டெல்லாம் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது காலையிலேயே. நம்ம வந்து சரி ஒரு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மினி டிஃபனில் ஒரு இட்லி வருது, அப்புறம் இது வந்து கேசரி, இல்லை இது வந்து கிச்சடி, இது ஒரு உப்புமா கொஞ்சம், அப்புறம் கேசரி, அப்புறம் ஒரு பூரி இன்னும் வர வேண்டியிருக்கு, அப்புறம் ஒரு சின்ன ஊத்தப்பம். ஓகே, இவ்வளோ தான். அதுக்கு தொட்டுக்க கொடுக்குறாங்க தேங்காய் சட்னி, சாம்பார். இது வந்து இது என்னன்னு தெரியல, இது வந்து கீரை போட்டிருக்காங்க, கீரை போட்ட ஒரு சாம்பார் மாதிரி இருக்குது. ஸோ மினி டிஃபனில் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு இட்லி, ஒரு ஊத்தப்பம், கிச்சடி, உப்புமா, கேசரி, ஒரு பூரி செட்டு இல்லை பூரி, ஒரே ஒரு சிங்கிள் பூரி வருது. ஸோ இது மட்டும்தான் வந்து மினி டிஃபனில். அதர்வைஸ் நீங்கள் வந்து வேறு எதுவும் செப்பரேட்டாக வாங்கணுன்னா நீங்கள் அது செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ஐ ஹோப் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி நல்ல டீசன்ட் சைஸு, நல்லா இருக்குது, டீசன்ட் சைஸு. ஓகே, நமக்கு இந்த சிங்கிள் பூரியும் வந்துருச்சு. நல்ல பூரி பார்த்திங்கன்னா நல்லா புதுசுன்னு இருக்குது. அந்த பூரி கிட்டத்தட்ட இது உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருக்காங்க, நல்லா செம்மையாக இருக்குது. ஸோ இட்லி பார்த்திங்கன்னா டீசன்ட் சைஸு, சாஃப்டாக இருக்குது, நல்லா ப்ளஃபியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊத்தப்பம் கொடுத்துருக்காங்க. நல்ல வெங்காயம்லாம் நல்லா அரிஞ்சு, வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. நல்லா இது ஒரு ஓகே, ஐ மீன் ரீசனபிள் சைஸ்ன்னு சொல்லலாம், நம்ம பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரீசனபிள் சைஸு. ஒரு சின்ன ஊத்தப்பம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிச்சடிலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கேரட்லாம் போட்டிருக்காங்க, நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல கேரட்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து உப்புமாவில் பார்த்திங்கன்னா கடலை எல்லாம் போட்டிருக்காங்க, கடலை, முந்திரி பருப்புலாம் கூட போட்டு, அதுவும் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அது கூட வந்து ஒரு இனிப்பு பார்த்திங்கன்னா கேசரி நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல நெய்யெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா ஒட்டவும் உள்ள கையில், நல்லா அருமையாக இருக்குது. சரி, ஒரு சின்ன, அப்புறம் நான் பூரி ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி பூரி வந்து நல்ல ஒரே ஒரு சிங்கிள் பூரி, அதுவும் நல்ல பெரிய சைஸு. அதுக்கு கூட தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருக்காங்க. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி நல்ல பெரிய சைஸு. இட்லியை வந்து ஃபஸ்ட்டு சாம்பாரில் ஒரு புரட்டி டேஸ்ட் சொல்லலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய்லாம் போட்டு, அதுலேயும் வெங்காயம், முருங்கைக்காய், கேரட்லாம் போட்டிருக்காங்க. டிஃபன் சாம்பார்னு சொல்லலாம். பச்சை மிளகா, கேரட் எல்லாம் போட்டு அதுவும் அருமையாக இருக்குது, பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. சாம்பார் செம்மையாக இருக்குங்க, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாம்பார் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இட்லி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி, அது ஒரு நல்ல ப்ளஃபி சைஸில் செம்மையாக இருக்குது. ஸோ இட்லி அப்படியே ஒரு சட்னியில் புரட்டி சூப்பர் டேஸ்ட்டு காம்பினேஷன். இட்லிக்கு சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிடவே ஒரு தனி சுவை தான், அதுக்கு ஈடே வராது. இது என்ன சாம்பார்னு தெரியல, இது சாம்பாரா இல்லை இது என்னன்னு தெரியல. கீரைலாம் போட்டிருக்கீங்களா, கீழே உருளைக்கிழங்குலாம் தெரியுது எனக்கு, அருமையாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஊத்தப்பத்தை அதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துலாம். ஊத்தப்பமும் நல்ல கட்டியாக நல்ல திக்காக இருக்குது. கேரட்டு, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு அதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு தேங்காய் சட்னி முக்கி, சட்னி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சட்னி தான் கொடுக்குறாங்க. சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி கொடுப்பாங்க, இங்கே அதெல்லாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தேங்காய் சட்னி மட்டும்தான். நாக்கு இல்லை அந்த ஊத்தப்பம் போகணுன்னு அப்படியே டேஸ்ட்டு எல்லாம் பரவி அப்படியே நமக்கு ஒரு சிலிர்க்க வைக்கிற அதோட டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது. ஊத்தப்பமும் செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சடியும் ஓகேங்க, ஐ மீன் குவான்டிட்டி எல்லாமே
அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாம் குட்டி குட்டியாக கொடுக்குறாங்க, ரொம்ப ஒன்றும் குவான்டிட்டி கிடையாது. பட் ஓகே, ஒரு காலையில் ஒரு மினி டிஃபனு ரொம்ப வேணாம் எனக்கு சாப்பாடு, ஆனால் எல்லா வெரைட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மினி டிஃபன் ஆர்டர் பண்ணலாம், வறுத்தது. கிச்சடியும் செம்மையாக இருக்குது. உப்மா உப்மா சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு கடலெல்லாம் போட்டிருக்காங்க, அதுவும் பார்க்கவே செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, இப்போ வந்து பூரியை வந்து அது இன்னும் ப்ளஃபினஸ் போல் பாருங்க, இன்னும் தொடவே இல்லை, ஜஸ்ட்டு கொண்டு வந்து வச்சாரு, இன்னும் ப்ளஃபினஸ் அப்படியே இருக்குது. நல்லா டீசன்ட் சைஸுங்க பூரி, நல்ல டீசன்ட் சைஸு, நல்லா உருளைக்கிழங்கு வச்சு நல்லா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு பூரிக்கு அதிகமாகவே இருக்குது தொட்டுக்க. உருளைக்கிழங்கோட கறி இப்போ மசாலா கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது, அமௌண்ட்டு குவான்டிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. அமேசிங், செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட் வைஸ் என்னோடய மார்க் வந்து அங்கே கொடுக்கலாம், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு, அருமையாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஃபைனலாக நம்ம வெடிட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஊற்றப்போம் நல்ல சாம்பாரில் போட்டுட்டு ஃபண்டாஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா, இந்த நான் குழம்பு என்னென்னு கேட்டேன், இது வந்து கீரை குழம்பா. கீரை குழம்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பு பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த கீரை குழம்பு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காலையில், இது ஆனதுக்கப்புறம் கார சட்னி வருமா. ஸோ அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, கார சட்னி ஃபஸ்ட்டு வந்துடும், அது காலையானதுக்கப்புறம் கீரை குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி. ஸோ மக்களுக்கு வந்து வெரைட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதில் இவங்களோட அந்த ரொட்டேஷன் மாறிட்டே இருக்குது. ஓகே, சாப்பிட்டாச்சு. கடைசி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். காஃபி நான் எப்போதுமே காலையில் டிஃபன் சாப்பிட்டேன்னா ஒரு காஃபி குடிக்காமல் என்னோடய இது வந்து திருப்தியாகாது. ஸோ பார்த்தீங்கன்னா காஃபி நல்லா திக்காக இருக்குது, அதை ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துருக்காங்க. காஃபியும் மணக்கிறது அப்படியே, அதோட காஃபியோட அந்த மனம் இருக்குமே, அது செம்மையாக இருக்குது. வா, ஓகே கைஸ், நம்ம வந்து காலையில் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக் ஒரு பழமையான உணவகத்துக்கு வந்து சாப்பிட்டோம். சாப்பாடெல்லாம் அம்சங்க, எல்லாம் செம்ம டேஸ்டியாக அருமையாக இருந்தது. விலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னா ஓகே, ஐ மீன் ரொம்ப நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது, ரோடு தள்ளுவண்டி கடைக்கு கம்பேர் பண்ண முடியாது. நல்ல டீசெண்டான ஒரு விலையில தான் இருக்குது. நான் வந்து ஒரு மினி டிஃபன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பூரி, ஒரு பெரிய சைஸில் பூரி, ஒரு ஊத்தப்பம், ஒரு இட்லி, அப்புறம் கொஞ்சம் கேசரி, உப்புமா, அப்புறம் ஒரு கிச்சடி வச்சுருந்தாங்க. அது வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ், டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 71 ருபீஸ் வருது வச்சுக்கோங்களேன். ஸோ பட்ஜெட் வைஸ் ஓகே, ஐ மீன் ரொம்ப ஹைப்பாக ரொம்ப அதிகமானலாம் ஒன்றும் கொடுக்கல, ஓகே ஃபைன். அப்புறம் ஒரு காஃபி பார்த்திங்கன்னா 22 ரூபா. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட் சைட்லாம் காஃபி 25 ரூபா சொல்கிறாங்க, பட் இங்கே வந்து ஒன்லி 22 ரூபா காஃபி, நல்ல திக்காக அருமையாக இருந்தது காஃபி. ஸோ பட்ஜெட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. டேஸ்ட் எல்லாம் அருமை, அப்புறம் ஹைஜீனிக்கு ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ சர்விங் பார்த்தீங்கன்னா சர்வரோட அந்த அன்பான பேச்சு, அவர் எதுவும் முகம் சொல்லிக்காமல் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்குறது, ப்ளஸ் குயிக் சர்வீஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அதை வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, அவ்வளோ கூட்டம் இருந்துமே உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துருச்சு ஒரு மினி டிஃபனு. காஃபியும் ரொம்ப குயிக்காக வந்துருச்சு, எல்லாம் சூடாக இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒர்த் டு ஹாவ் அ டின்னர், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ, இல்லை ஒரு லஞ்சோ. மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுக்குறாங்க, 80 ருபீஸ் மீல்ஸு. இந்த காலத்தில் யார் கொடுக்குறாங்க 80 ருபீஸ்க்கு மீல்ஸ் அன்லிமிட்டெட்? ஒர்த் டு ஹாவ்ங்க.
இது வந்து நீங்கள் வந்து ராம்நகர், கோயம்புத்தூரில் இருக்கிற ராம்நகரில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான இடம். ஐ எம் ஸோ யூனோ ஹாப்பி டு ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் ஹியர். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது, நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் வாங்க, வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே விஜில். ஜெய் ஹிந்த். டேக் கேர்.